Close. I built the king's sword. Resources here. I built the sword. Mission accepted. I built the king's sword. Resources here. Resources here. Double takedown. Hit him with Senses Shockwave. Enemy spotted. Triple takedown. Takedown. Enemy spotted. Enemy down here. Penta takedown. Enemy spotted. Hello guys. Welcome back to Love You Tiger Gaming channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10 கில் அடிச்சு போயா எடுத்துட்டேன். Unstoppable. கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். சேலஞ்சு டாஸ்க் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணி சேலஞ்சை ட்ரை பண்ண பார்க்குறேன். எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவுக்கு போட எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் ஓடுறேன், நான் பட்டுக்கு போய்ட்டுருக்கேன், சரி அவனை கண்டிக்கலாம். நான் அப்புறம் மேலே போயிட்டுருந்தேன். மேலே தான் எங்கேன்னு சொன்னாங்க. எங்கடா நானும் தேடினேன். ஒருத்தனே மாற்றலாம் அவளுக்கு கும்பலாம் அவனை போட்டு அடிப்பான்னு பார்த்தேன். எல் ஷேப் அப்புறம் தான் எனக்கு தெரியல. அங்கே வந்து மாற்றிக்கிட்டு இருந்தவன் எனக்கு தெரிஞ்சுது. அவனை அடிச்சிட்டாங்க போல. அவனை அடிச்சுக்கிட்டு என்னோட டீம்மேட் வந்து பேர் ஐயோ அந்த ஸ்னைப்பர் பிளேயர் தான் போல நமக்கு அலெக்சரே கொடுத்தான். அப்பா அந்த ஸ்னைப்பர் பிளேயருக்கு அடிக்கிறதுக்குள்ள படாத பாடு பண்ணிட்டேன். பாருங்க அவனை எப்படி கஷ்டப்பட்டு அடிச்சிருப்பேன்னு. எல்ஷேப்டை தான் ஒரு அக்கப்போயே எனக்கு நானும் சரி அடிக்கலாம் மண்ணுக்கு ட்ராக் வைக்கலான்றது முடியல. என் ஸ்னைப்பர் பிளேயராக அங்கே ஒரு டவுன் வச்சார். ஐயோ போயா நான் பேக்கப் கொடுக்குறேன், போய் டவுனை கிளியர் பண்ணிட்டு வாயாண்ணா. நானும் சரி சொல்லுன்னு ஒரு டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்னைப்பர் பிளேயர் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் கைஸ் இருக்கிறதே சரியான தலைவலியாக. ஐயோ கோல் வேறு அடிச்சிட்டான். சரி ஐயோ ஸ்னைப்பரில் ஸ்கோப் வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜர்க்காகி போச்சு. ரைட்டு நம்ம முடிச்சு விட்டுறோம் போல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக என்னோட 2 டீம் ரிலீவ் அங்கே இறங்கிட்டு இருந்தாரா. அவன் வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தோடனே அவன் உள்ளே போயிட்டான். இந்த அவர் இறங்கிட்டார். ப்ரோ ஏறி அடி ப்ரோ அவனை முடிக்கணும் ப்ரோன்னு. அப்புறம் அந்த ஸ்னைப்பர் பிளேயர் இங்கே வந்துட்டா போடுறேன். எனக்கு இங்கே அடிச்சோன்னே அப்படின்னு ஒரே அழுத்து தான் கைஸ் அவனை முடிச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து சும்மா விடுக்குன்னு மெடிக்கெட்டை போட்டு சரி நெக்ஸ்ட்டு கோலுக்கு போயாச்சு. சீக்கிரமாகவே கேட்குறேன். அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைனா எப்படி ஆனாலும் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு டீம்மேட் ரிலேட் பண்ணி விட்டாப்புல. நம்ம அப்படியே மெடிக்கெட்டை போட்டு வெயிட் பண்ணி அங்கே பார்த்தோம்னா அந்த அந்த வீட்டு கிட்ட ஒரு ஸ்குவாடே ஒழிஞ்சிருக்கு. இங்கே இருக்கீங்க எனக்கு ஒரே ஷாக்காக போயிடுச்சு. நம்ம டீம்மேட் ஒரு ஆள் அங்கே டவுன் போட்டாங்க. மேலே கிராஸ் பேர் வேறு நடக்குது. நான் மேலே போகலான்னு தான் பிளானில் இருந்தேன். என்ன பண்ணேன் தெரியல. இவங்க தான் நமக்கு பின்னாடி இந்த அக்கம்பர் கொடுத்தாங்க. அதாவது பின்னாடி இல்லாமல் நீங்கள் தான் நசைங்க அவனை முடிச்சுட்டா போதும்னு சொல்லி
சட்டு நானும் க்ளோவால் கிட்ட ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக 9 கிலோ வந்துடும். ஒரு கிலோ அடிச்சு டக்குன்னு நம்ம மேட்ச் எப்படி வின் பண்ணுறது கரெக்டாக ஸ்கோப் பண்ணி அடிக்கலான்னு முடியல. டேமேஜ் வாங்கிட்டான். இந்த 2 பேரும் மாற்றி சண்டை பண்ணிக்கிட்டானுங்க. அதில் ஒருத்தர் தோற்றுட்டான். அதுக்கப்புறம் வேணுங்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு. அது நம்ம டீம்மேட் அடிக்கிறாப்புல. சரி நானும் சரி போய் ஒரு கில் அடிச்சிட்டோம்னா 10 பேர் வந்தால் நம்ம தான் ஏறி போயிட்டேன். ஒருத்தன் தான் 2 பேர் வச்சேன். ஊசி வச்சுருந்தாங்க. ஒரே அடிச்சு தான் அவ்வளோதான். வச்சு விட்டு 10 கிலோ அடிச்சு விட்டு அவன் வாயை வச்சு விட்டு நோயா வச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். மறக்காமல் ஏன் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வாங்க ரைஸ்.